ஒரு கதை கேட்போமா? ஒரு ஊரில் ஒரு மரத்து மேலே ஒரு குருவி இருந்துதான். அப்போ ஒரு வேடம் அதுக்கு அடியில் ஒரு ஆறு ஓடிக்கின்னு இருந்துதான். அந்த ஆறு ஓடிக்கின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு எறும்பு தண்ணியில் நீந்திக்கின்னு கிடந்துதான். ஐயோ, இன்னும் எறும்பு ஆபத்தில் இருக்குது, அந்த எறும்பை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த குருவி என்ன பண்ணிச்சோம், தன் அழகால் ஒரு இலையை கிள்ளி அந்த தண்ணியில் போட்டுச்சான். உடனே அந்த இலையில் அந்த எறும்பு என்ன பண்ணிச்சான், நீந்திக்கினே அந்த இலை மேலே ஏறிக்கிச்சான். ஏறிக்கினே கரையில் அடைஞ்சிடுச்சு. உடனே அந்த எறும்பு போய் அந்த குருவியை பார்த்து, குருவி என்ன குருவினா, ரொம்ப நன்றி, என்னை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லுதான். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்படியே ஒரு நாள் இருக்கும்போது மறுநாள் ஒரு வேடம் அந்த காட்டுக்கு வந்தானாம். அந்த வேடம் இருக்கும்போது அவன் மானை பார்த்து குறி வைக்கிறதுக்காக பார்த்துன்னு இருக்கும்போது அந்த மரத்து மேலே இந்த குருவி இருக்கிறத பார்த்த உடனே அந்த குருவிக்கு அவன் குறி வச்சானான். உடனே எறும்பு அங்கே இருந்த எறும்பு பார்த்துட்டு, ஆஹா, நம்மளுக்கு உயிர் கொடுத்த உயிரை காப்பாற்றின நண்பனாச்சே சொல்லிட்டு என்ன நினைக்குது, போய் அந்த வேடனை போய் அவன் அம்பு விடுற டைமை பார்த்து அவர் காலை போய் நறுக்குன்னு கடிச்சு விட்டுது. உடனே அந்த அம்பு குறுத்தள்ளி வேறு இடத்துல போயிடுச்சு. உடனே அந்த பறவை பறந்து போய் வேறு மரத்தில் போய் உட்காந்துக்கிச்சு. அப்புறம் அங்கேருந்து அந்த பறவை எறும்புக்கிட்ட என்னை நீ காப்பாற்றிருக்கிற, நான் இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் உயிரை காப்பாற்றினீங்க, இன்றைக்கி நான் உங்களை நன்றி கடன் காப்பாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கு. நம்ம யார் நமக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோமோ அந்த உதவி நமக்கும் பிற்பாக்கள் கிடைக்கும் அப்படின்னு தான் இதனுடைய கதையின் அர்த்தம்.